ஹாய் குழந்தைகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு கதை சொல்லட்டா குட்டீஸ்? இந்த கதையோட பேர் குளிக்க மறுத்த குட்டி புலி. காட்டில் சிங்கம், புலி, சிறுத்தை இவங்களுக்குன்னு ஒரு தனி பள்ளிக்கூடம் இருந்தது. மான் குட்டி, முயல் குட்டி, காட்டுப்பூனை குட்டி அதுக்கெல்லாம் இன்னொரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துலேயே இதுங்களை சேர்க்கலான்னு சிங்கராஜா கூட்டிகிட்டு போனப்போ அதுங்களாம் பயந்து அடித்து ஓடி போயிடுச்சுங்க. அதனால் சிங்கராஜா இவங்களுக்குன்னு தனியாக ஒரு பள்ளிக்கூடம் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு பள்ளிக்கூடம் தொடங்கிட்டாங்க. இப்போ இந்த பள்ளிக்கூடத்தில் சிங்கக்குட்டி, சிறுத்தைக்குட்டி, புலிக்குட்டி அந்த மாதிரி அதாவது வைல்டு அனிமல்ஸ் சொல்லுவோம்ல, அதெல்லாம் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும் குட்டிங்கள்லாம். காலையில் எழுந்திரிச்சதும் சிங்கராஜா ஒரு உத்தரவு போட்டார். யாரும் அழுக்காவோ நாத்தமாவோ பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது. அதனால் என்ன செய்யணும், காலையில் எழுந்திரிச்சதும் அவங்கவுங்க குகைக்கு பின்னால், குகையில் தானே இதெல்லாம் இருக்கும், குகைக்கு பின்னால் இருக்கிற ஓடுற ஆற்றுல போய், அதாவது காட்டாறு, அந்த ஆற்றுல போய் அங்கே கரையோரத்தில் இருக்க மரத்துலேருந்து குச்சியை ஒடிச்சு பல் நல்லா தேய்ச்சிட்டு, ஏன்னா அதுங்க என்ன சாப்பிடும், ஏதாவது முயல் மானெல்லாம் சாப்பிடும்ல, ஒரே நாத்தாண்டிக்கும் வாய். அதனால் வாயை நல்லா பல்ல தேய்ச்சி கொப்புளிச்சுட்டு அந்த ஆற்றுலையே குளிச்சுட்டு அப்புறம் தான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவர் உத்தரவு போட்டார். ஒரு புலிக்குட்டி, அந்த புலிக்குட்டிக்கு அதுதான் மொதல் நாள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு மொதல் நாள் பள்ளிக்கூடம் போகணும். அவங்க அம்மா நாளே என்ன செய்யணும்னு எல்லாம் சொல்லி வச்சிட்டாங்க. சொல்லிவிட்டு காலையில் எழுப்பி அதை கூட்டிகிட்டு போகிறாங்க. அது எந்திரிக்கவே அது ரொம்ப ரகலை பண்ணிகிட்டு இருந்தது. ரொம்ப குட்டி இல்லை, இப்போ தான் மொத்தம் ஸ்கூலுக்கு போகுது. கூட்டிகிட்டு போனாங்க. போனதும் பல்ல ஒரு குச்சியை ஒடிச்சு வாயில் கடித்து அதுக்கிட்ட கொடுத்து பல் தேய்க்க சொன்னாங்க. அது ஒரு அட்டகாசம் பண்ணிச்சு, இதுவே தேய்ச்சி விட்டுட்டு வாயை கொப்புளின்னு சொல்லிச்சு. ஆற்றுல ஒரே வெள்ளம் ஓடிச்சு. அப்போ தான் சமீபத்தில் மழை பெஞ்சதுனால அதை பார்த்துட்டு இந்த புலிக்குட்டி பயந்து போயிடுச்சு. நான் குளிக்க மாட்டேன் கத்துச்சு. உடனே அவங்க அம்மா ஏன் அந்த மாதிரி அட்டகாசம் பண்ணுறேன், குளிச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு போகணும், மொதல் நாள் ஸ்கூலுக்கு போகணும். இல்லை குளிக்க மாட்டேன்னுச்சு. அப்பாவை கூப்பிடவா அப்படின்னுச்சு. உடனே என்ன சத்தம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே அப்பா புலி வந்துச்சு. குட்டி புலி குளிக்க மாட்டானா அப்படின்னு சொன்னோடனே, ஏன்டா குட்டி குளிக்க மாட்டேங்கிறேன். இல்லைப்பா எனக்கு பயமாக இருக்குப்பா, நான் குளிக்க மாட்டேப்பா. சரி, இன்றைக்கி மொதல் நாள் தானே, பயப்படுறான், போய் குகைக்குள்ளார போய் ஒரு புளித்தோல் துண்டு இருக்கும்ல, அதை எடுத்து நல்லா நனைச்சி உடம்பு தொடச்சி அனுப்பிச்சி விடு, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. சரின்னு உடனே அம்மா புலி என்ன பண்ணுச்சு, குகைக்கு போய் ஒரு புளித்தோல் துண்டு எடுத்துகிட்டு வந்து நல்லா ஆற்று தண்ணியில் நனைச்சி புழிஞ்சி இது உடம்ப நல்லா தொடச்சி விட்டுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிது. அப்பா புலி கையை பிடிச்சிட்டு குதிச்சுக்கிட்டே குட்டி புலி பள்ளிக்கூடம் போயிடுச்சு. மொதல் நாள். அடுத்த நாள் ஆச்சு. அடுத்த நாள் குகையை விட்டு வெளியில் வந்த உடனே மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அந்த மழையில் கொஞ்சம் நனைஞ்சிட்டு குடுக்குடுன்னு உள்ளார ஓடி போய், மழையிலே நான் குளிச்சுட்டேன் நான் ஆற்றுக்கு வரமாட்டேன்னு கத்திருச்சு. உடனே சரி பரவாயில்ல, ஏதோ அதாவது பரவாயில்லன்னு உடம்பு தொடச்சி விட்டு அதை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு. இதே போல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அட்டகாசம் பண்ணுது அது குளிக்கிறதுக்கு. இது குளிக்காமல் பள்ளிக்கூடம் போகிறதுனால மற்ற விலங்கு குட்டிகள்லாம் என்ன பண்ணுது, குளிக்க மாட்டான், அழுக்கு குழி அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்ததுங்க. உடனே சிறுத்தை தான் அவங்க கிளாஸ் டீச்சரு. உடனே ஏன் நீ நாளைக்கு உங்கள் அப்பாவை கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிச்சு. ஏன் குளிச்சுட்டு வர மாட்டேங்கிறான். அப்பா புலி போய் சொல்லிடுச்சு, என்னன்னு தெரியல மிஸ், இவன் தினமும் குளிக்கிறதுக்கு அட்டகாசம் பண்ணுறான், காட்டாத்துக்கு கூட்டிகிட்டு போனாலே குளிக்க மாட்டேன்னு அட்டகாசம் பண்ணிவிட்டு ஓடுறான் இங்கேயும் அங்கேயும். அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு லேட் ஆகிடுச்சின்னு கூட்டிக்கிட்டு வந்துடுறோம். புல்தரையில் உருண்டு புரண்டு அவனை அவன் பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லுது. உடனே சரி நீங்கள் போங்க, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை அனுப்பி விட்டுட்டு இந்த புலிக்குட்டியை மட்டும் தனியாக கூப்பிட்டு அந்த சிறுத்தை மிஸ் கேட்டாங்களாம், ஏன்டா புலிக்குட்டி குளிக்க மாட்டேன்ற அட்டகாசம் பண்ணுற, இவ்வளோ அழகாக இருக்குது உன் உடம்பு, நீ குளித்தா இன்னும் நல்லா இருக்கும்ல அப்படின்னு. நான் குளிக்க மாட்டேன், குளிச்சேன்னா என் மேலே இருக்க இந்த மஞ்சள் கோடு கருப்பு கோடெல்லாம் போயிடும், நான் அப்புறம் பழுப்பு கலரில் ப்ளெயினாக பூனைக்குட்டி மாதிரி ஆயிடுவேன், புலிக்குட்டியாக இருக்க மாட்டேன்னுச்சான்.
யார்டா சொன்னா உனக்கு அப்படின்னொடனே, எனக்கு போன மாதம் பிறந்த நாள் வந்துச்சா, அப்போது எங்கள் தூரத்து உறவுன்னு சொல்லிட்டு ஒரு காட்டுப்பூனை அத்தை வந்தாங்க எனக்கு பார்க்கறதுக்கு. அவங்க குட்டி பூனைக்குட்டியும் வந்தது, காட்டு பூனைக்குட்டி கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க 2 பேரும் பழுப்பு கலரில் இருந்தாங்க. அவங்க உடம்புல கோடெல்லாம் காணும், எங்கள் உடம்புல இருக்க மாதிரி பளிச்சுன்னு கோடெல்லாம் இல்லை. உடனே நான் கேட்டேன், நீங்கள் எப்படி எங்கள் சொந்தக்காரங்க சொல்கிறீங்க, உங்கள் உடம்புல கோடி இல்லை அப்படின்னு நான் கேட்டேன்னா, அதுக்கு அந்த குட்டி பூனை என்ன சொல்லுச்சு தெரியுமா? இதே கேள்வியை தான் நான் எங்கள் அம்மாவையும் கேட்டேன். ஏம்மா நம்மளாம் புலிக்கு சொந்தம் சொல்கிறியே, புலி உடம்புலலாம் அழகாக கோடு கோடாக இருக்கே, நம்ம உடம்புல ஏம்மா கோடு இல்லைன்னு கேட்டேன். அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க நான் கேட்டேன், நம்ம உடம்புலேயும் கோடு இருந்துச்சு, இந்த காட்டு ஆற்றுல போய் குளித்தோம் பத்தியா, தினம் சுத்தமாக இருக்கணும்னு போயிட்டு ஆற்றுல போய் குளித்த உடனே கோடெல்லாம் கரைஞ்சி போயிடுச்சு. அதனால தான் நம்மெல்லாம் கோடே இல்லாமல் போயிடுச்சு. நம்ம முன்னோர்கள்லாம் தினமும் குளிச்சு உடம்புல இருக்க கோடெல்லாம் காணாமல் போய் நம்ம உடம்புலே கோடே இல்லை, புலி மாதிரி இருந்தோம், நம்ம பூனையாக ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னுச்சு. எங்கள் அம்மா சொன்னாங்கன்னுட்டு இந்த பூனைக்குட்டி சொல்லுச்சு. அதனால தான் நான் குளிக்க மாட்டேன், குளிச்சேன்னா என் உடம்புல இருக்க இந்த கோடெல்லாம் போயிட்டு நான் பூனை ஆயிட்டேன்னா அப்படின்னுச்சு. இதை கேட்ட உடனே சிரித்த மிஸ்ஸு சிரிச்சது, விழுந்து விழுந்து சிரிச்சது. ஐயோ, எங்கேயாவது புலி பூனை ஆகுமா? அந்த பூனை, காட்டு பூனை அம்மா தான் குட்டி பூனைக்கிட்ட சும்மா சொல்லி இருக்குடா, சும்மா பூனையும் புலியும் ஒரே இனம்தான், ஆனால் புலிக்கு தான் இந்த ஸ்பெஷலாக இந்த கோடெல்லாம் இயற்கையாகவே இருக்கிறது. பூனைக்கு கோடு கிடையாது, அதோடைய நிறம் வேறு வேறு கூட இருக்கும், பழுப்பு கலரில் கருப்பு கலரில் கூட இருக்கும், ஆனால் கோடெல்லாம் அது உடம்புல கிடையாது அப்படின்னு சொல்லிச்சு. புலி குளிச்சாலாம் அந்த கோடு போகாது, அது இயற்கையாகவே அது உடம்புல இருக்கிறது. அப்படியா மிஸ், இது எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் அது சொன்னதை நம்பிக்கிட்டு நான் பயந்துக்கிட்டு இருந்தேன். எங்கே நாம் புலிக்குட்டி பூனைக்குட்டி ஆயிடுவோமோன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன்னுச்சு. அதெல்லாம் ஆகாது, நாளையிலேருந்து குளிச்சுட்டு வரணும் என்ன அப்படின்னு சொல்லிச்சான் அந்த சிறுத்தை மிஸ்ஸு. உடனே ஓகே மிஸ், நாளையிலேருந்து நான் குளிச்சுட்டு அழகாக ஜம்முன்னு ஸ்கூலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த புலிக்குட்டி. என்ன குழந்தைகளே, கதை பிடிச்சிருக்கா? நீங்களும் தினம் ஸ்கூலுக்கு குளிச்சுட்டு தானே போவீங்க, அப்போ தான் நம்ம சுத்தமாக இருப்போம். சரியா? கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு கதை சொல்லட்டா குட்டீஸ்ங்கிற நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போமா? பாய்.